Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பர்ல 16 மார்க் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம வந்து லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்க்கிறதுன்னு ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போறோம். So what is given? நமக்கு f of x கொடுத்திருக்கு. First local maxima, local minima கண்டுபிடிக்க போறோம். So what is given? The given curve is f of x is equal to x power 4 minus 4x cube. f dash of x கண்டுபிடிக்கிறோம். x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4x cube minus 4x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 12x square. f double dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கிறோம். 4x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 12x square, 12x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 24x. So local maxima, local minima முதல்ல கண்டுபிடிக்கணும். To find local maxima and minima, முதல்ல local maxima minima கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of x 0 னு ஈக்குவேட் பண்றோம். f dash of x ஓட வேல்யூ என்னது? 4x cube minus 12x square equal to 0. so இதுல நம்ம வந்து எதை காமனா எடுக்கலாம்? 4x square காமனா எடுத்தா x minus 4x square காமனா எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 12x square 4x square ஆல் டிவைட் பண்ணா x minus 3. so 4 is not equal to 0. so x is equal to 0, x is equal to 3. இதுதான் நமக்கு என்னது? critical point. so நம்ம வந்து f of x எழுதி வச்சா ஈஸியா இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம். f of x is x power 4 minus 4x cube. so நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போறோம்? now we are going to the critical point is, what are the critical points? Critical points are x is equal to 0 and x is equal to 3. இதுல நம்ம f double dash of x சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். at x is equal to 0, f double dash of x ஓட வேல்யூ இருக்குது. x ஓட வேல்யூ 0 போடும்போது இது 0 ஆயிடும். அப்ப the function is, அல்லது the curve is neither maximum nor minimum at x is equal to 0. x ஓட வேல்யூ 0 இருக்கும்போது மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் வேல்யூ கிடையாது. ஓகேயா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னொரு வேல்யூ இருக்கு. at x is equal to 3. x is equal to 3 இருக்கும்போது f dash of x ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கிறோம். f double dash of x 12 into 3 square minus 24 into 3. so 12 into 3 square 9, 24 into 3 72, 108 minus 72, which is greater than 0. greater than 0 are the function is minimum. எந்த பொசிஷன்ல நமக்கு மினிமம் இருக்கு? x is equal to 3. ரைட்டா? அப்ப நம்ம வந்து என்ன செய்றோம்? x ஓட வேல்யூ 3 இருக்கும்போது நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மினிமம் சொல்லிருக்கோம். now we are interested in finding the minimum value. what is the minimum value? the minimum value is, அதுதான் நம்ம என்ன சொல்வோம்? local minimum value. minimum value என்னது? கொடுத்த f of x ல x க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 3 power 4 minus 4 into 3 cube. 3 power 4 என்னது? 81. 4 into 3 cube 27. so 81 minus 108 is equal to minus 27. so நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிரோம்? therefore the local minimum value is minus 27 at x is equal to 3. so ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு போக போறோம். ஓகேயா? so இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். now let us continue with how to find the point of inflection. நம்ம ஏற்கனவே போட்ட அதேதான். f of x என்னது? x power 4 minus 4x cube. f dash of x என்னது? 4x cube minus 12x square. f double dash of x என்னது? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 12x square minus 24x. to find point of inflection நம்ம எதை வந்து f double dash of x 0 க்கு ஈக்குவேட் பண்ணணும். f double dash of x 0 க்கு ஈக்குவேட் பண்ணா 12x square minus 24x is equal to 0. இதுல எதை காமன் எடுக்க முடியும்? 12x காமன் எடுத்தா x minus 2 is equal to 0.
x is equal to 0, x is equal to 2. So point of inflection கண்டுபிடிக்கிறதுக்கு f double dash of x தான் நம்ம 0 க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். இதுல concave upwards concave downwards பத்தி நமக்கு எதுவுமே கேட்கல. சோ நம்ம இந்த பாயிண்ட்ல point of inflection கேட்டிருக்கு அவ்வளவுதான். when x is equal to 0, f of x என்னது? இந்த இதுல x க்கு பதிலா 0 போட்டா 0 கிடைக்கும். அதே மாதிரி when x is equal to 2 போட்டா f of x ஓட வேல்யூ என்னது? 2 power 4 minus 4 into 2 cube 16 minus 2 cube 8. So 16 minus 32 which is equal to minus 16. Therefore the points of inflection are என்னது? 0, 0 and 2, minus 16. So in the video நம்ம என்ன பார்த்திருக்கோம்? How to find the local maxima and minimum value and we have found the point of inflection. Thank you students. If you like this video, share it.